ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெஹந்தி கிளாஸில் டே 13 பார்க்க போறோம் நம்ம. 13ல வந்து நம்ம வந்து ஒரு சிலத வந்து பார்க்க போறோம். கலாஷ் வந்து பார்க்க போறோம். டோல் அண்டு ஷேஹானாய். அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு பேர் புரியாது. ஸோ, நான் அத வந்து வரைஞ்சு காமிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டோல் பார்க்கலாம். ஸோ, நான் எந்த இடத்துட்ட ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துட்ட வந்து முடிக்கிறேன் அப்படிலாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இவ்வளோ தான். ஸோ, இதில் நம்ம அப்படியே வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம ஒரு லைன்ஸ் மாரி நம்ம பண்ணிக்கலாம் நம்போ. ஸோ, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஸோ, இந்த கிராஸில் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ, இதுதான். ஒரு ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஸோ, இதில வந்து சின்னதாவும் பண்ணலாம், பெருசாவும் பண்ணலாம். ஸோ, நம்மளுடைய விருப்பம் தான். நீங்க வேணா சின்னதா கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. பெருசாவும் வந்து இதுக்கு மேல பெருசா வந்து நம்ம போட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ, நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். இது வந்து கலசம் கூட சொல்லிக்கலாம். ஸோ, அது பேர் புரியாதவங்களுக்கு வந்து கலாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுதான். கலாஷ் அண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம. என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ, இப்போ வந்து கலெக்ஷன் பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாவே பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா பண்ணோம்னா, நம்ம உள்ள வந்து ஃபில்லிங் பண்ண முடியாது. ஸோ, அதனால கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேங்க. ஸோ, நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லையா? ஸோ, அத நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம வந்து மெஹந்தி தான். மெஹந்தி நம்ம வந்து கோன் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணா நம்ம ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து அது கடையில விக்கிற கோன் இல்லையா? ஸோ, அப்படி தான் வரும். ஸோ, அதனால தான். ஸோ, கொஞ்சம் நான் ஷேப்
ஸோ இந்த இடத்துட்ட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நான் இதில வந்து ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு நம்ம அந்த திலகம் போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான். கொஞ்சம் இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில கூட நீங்க அப்படியே வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு லீஃப் மாரியே கொஞ்சம் அப்படியே அந்த நம்ம சென்டர்ல வரும் இல்லையா? ஸோ அது மாரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது மாரியும் பண்ணலாம். இல்ல நம்ப லைட்டா கூட நம்ம பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஒரு கோன் வச்சுட்டு சும்மா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ம். ஜஸ்ட் வந்து டச் அப் மட்டும் பண்றோம் நம்ப. அந்த கோனுடைய இத வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குடுக்கல. ஸோ லைட்டா வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குடுக்காம அப்படியே நம்ம அந்த இத வச்சுட்டே நம்ம வந்து அந்த மாரியும் பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ அந்த ஷேடிங் மாரி கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு அது. சேம் அதே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது உள்ள ஃபுல்லா இதுதான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லீஃப் மாரி வரும் இல்லையா? ஸோ அத அப்படியேவும் பண்ணிக்கலாம். ஷேடிங்காவும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம். ஸோ இன்னும் கூட நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம அப்படியே ஃபில் பண்ண போறோம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு லைன் வந்து டார்க்கன் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு லைன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு ஹம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஹம்ஸு. ஸோ ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இத அப்படியே ஃபில் பண்ணி டார்க்கா வைக்கலாம். அகைன் ஒரு லைன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய சாய்ஸ் நீங்க என்ன வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள அப்படியே வந்து ஃபில்லிங் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ள நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த லைன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா ஏற்கனவே இதுலயே. ஸோ செக்குடு டைப்ல அந்த மாரி கூட குடுத்துக்கலாம். ஸோ அததான் குடுக்க போறேன். ஏன்னா பார்க்க அப்பதான் நல்லாருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இல்லனாலும் நம்ப இது வந்து ஒரு பிகினர் தான். ஸ்டார்ட்டிங் நம்ப. உங்களால என்ன ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறேன் பிராக்டிஸ்க்கு. ஸோ இல்லனாலும் வேற நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ உங்களால அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இதில நம்ம அப்படியே வேணுனாலும் டாட் வச்சுக்கலாம் நம்ப.
பார்க்க இன்னுமே கொஞ்சம் அழகா இருக்கும் நமக்கு. ஒரு பேசிக்ஸ்ல வந்து என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ, எல்லா டிசைன்ஸும் ஓரளவுக்கு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். என் வீடியோஸ்ல ஒவ்வொரு கிளாஸா வந்து முடிச்சுட்ருக்கேன். ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்க இதில வந்து இன்னொரு லைன் கூட பண்ணிக்கலாம். இல்ல இதுவே ஓகேனாலும் விட்டுடலாம். ஸோ அவங்க நம்மளுடைய விருப்பம். ஸோ இது வந்து முடிச்சாச்சு நம்ப. ஸோ அடுத்து வந்து அந்த ட்ரம்ஸ் மாரி பண்ணுவோம் இல்லையா? அந்த இதுவா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டு காமிக்கிறேன். ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஷே இது வந்து ஹிந்தியில ஒரு நேம் தான். ஷேஹனாயி அப்படின்றது ஒரு நேம். ஸோ அதுதான். ஸோ இது வந்து சைஸ பொறுத்து தான். சின்னதும் பண்ணிக்கலாம், நீங்க பெருசும் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள அதே மாரி ஒரு லைன் வந்து சேம் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு லைன் வந்து குடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹம்ஸ் வந்து குடுத்துட்ருக்கேன். ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பொறுமையா நீங்க வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணாவே போதும். நான் என்ன ஃபீல் பண்றேன், எந்த மாரி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஈஸியா என்னலாம் உங்களால பண்ண முடியும் அப்படின்றத தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க கொஞ்சம் நல்லாவே வாட்ச் பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ எல்லாருமே டிசைன்ஸ்லாம் நல்லாவே போட்டிருக்கீங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இன்னும் நீங்க நல்லாவே ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து இனிமே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. இன்னும் என்ன இருக்குன்னு டாபிக்ன்னு பார்த்துட்டு, நம்ம ஹேண்ட்ஸ்ல தான் போடுற மாரி இருக்கும். நான் அரபிக் டிசைன்ஸ் வந்து இன்னும் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வளைவா வரும். ஸோ இந்த இடத்துட்ட ஒரு இது நமக்கு சிலது வந்து பெயரெல்லாம் வந்தா சொன்னா சில பேருக்கு புரியாது. ஸோ போட்டு காமிச்சுட்டனா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுக்குள்ள அப்படியே சும்மா நம்மளுடைய டிசைன்ஸ் வந்து என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க இப்படி கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் உங்களுக்கு வந்து தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் கரெக்ட்டா வரணும். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாரி நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இப்போது இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு டிசைன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிங்க. இந்த டிசைன்ஸ் பொறுத்தவரையிலும் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே கவனிக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ நான் இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிகினராக வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த இடத்துட்ட அப்படின்றதையும் கவனிங்க நல்லா பொறுமையாக. ஸோ இந்த இடத்துட்ட இப்படியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணுறோம். அதே இன்னொரு லைன். திரும்ப இன்னொரு லைன். இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த சைடில் ஸோ கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த சைஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த சைட்லேயும் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா? ஸோ அதையே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இது என்னன்னு நேம் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து தெரியணுன்றதுக்காக தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ சும்மா டச்சப் மட்டும் பண்ணி விடலாம் நீங்கள். ஸோ டச்சப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும்.
ஸோ இது சின்ன சைஸாகவும் போடலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உருளுக்கு வந்து இந்த கலசம், இந்த ட்ரம்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் என்ன கவர் பண்ணணும்ன்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபோட்டோஸ் வந்து போடாமல் இருக்கிறவங்களாம் வீடியோஸ் வந்து அப்பப்போ போடும்போதே வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.